இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம், அதோட கருவேப்பிலை. இப்போ பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் பூசணிக்காய் இதையும் எடுக்கலாம். இப்போ இதை தண்ணி தொளிச்சு தான் வேக வைக்கணும். மூடி வச்சிட்றேன், வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு நான் சாம்பார் பொடி தான் போடுறேன். நல்லாயிருக்கும் போட்டால். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு கிளறி அப்படியே வைக்கலாம். இந்த காய் வெந்துருச்சு. இதுக்கு தேவையான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்து